ஒரு ஒரு ஸ்டேஜில் டிப்ரெஸ் ஆகியிருக்கேன், டீப் டிப்ரெஷன்லேயே இருந்திருக்கேன், மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருந்திருக்கேன். இப்போது கடலில் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு ஒன்று உருவாகும். ஆங்கிலத்தில் வந்து அது டிப்ரெஷன் தான் சொல்லுவோம். அந்த டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா அதே இடத்துல இருக்குமா அப்படின்னா இருக்காது, நகண்டுக்கிட்டே இருக்கும். அது நகண்டு அது வந்து போனால் தான் வந்து நமக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழையை கொடுத்துட்டே போகும். சில இடங்களில் பயங்கரமான அதிபயங்கர மழையை கொடுக்கும், காற்றை கொடுக்கும், புயலை கொடுக்கும், நாசம் பண்ணிட்டு போயிடும். ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் செழிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மழையை கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற டிப்ரெஷனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நகரணும். அதாவது நகர்தல், அதாவது மூமெண்ட் தான் நம்ம வாழ்க்கையே இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்கள், டெய்லி மூச்சு விடுறோம், அது ஒரு மூமெண்ட். நடக்கிறோம், நம்ம உடம்புல ரத்த நாணங்கள்லாம் ரத்தத்தை கொண்டுட்டு போயிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்ம இதயம் துடிச்சிட்டே இருக்குது, நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் அதோடய வேலை செஞ்சுட்டே இருக்குது. நமக்கு பசி எடுக்குது, நம்மளும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம் இல்லையா. டிப்ரெஷன் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ணாமல் இல்லை, நம்ம உடம்பு எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டேங்குது. டிப்ரெஷன் அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனதில் தான் இருக்குது. அந்த மனதையும் வந்து எப்போ பார்த்தாலும் மூமெண்ட்டில் தான் இருக்குது. மனமும் திங்கிங் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது தாட்ஸ் வேறு, திங்கிங் வேறு. நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது, தாட்ஸு, திங்கிங்னு. தாட்ஸுங்கிறது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து 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 போகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதில் ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அதில் தான் ப்ராப்ளம் வருது. எதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். நல்ல விஷயத்தை திங்க் பண்ண நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம காந்தம் மாதிரி, நம்மளும் பிரபஞ்சமும் காந்தம் மாதிரி. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். என்னை எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே தள்ளுறாங்க, என்னால் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வரவே முடியாது. என்னால் முடியும், நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன், நான் வந்து பிறந்தது இதுக்கு மேலே என்னவோ பண்ணுறதுக்காக நான் பிறந்திருக்கேன், இந்த மாதிரியான கவலைகளில் சிக்கி சின்னாப்பணமாக மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுற அன்னைக்கு தான் நம்ம அதிலேருந்து மூவ் பண்ண முடியும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. நல்ல இயற்கையை பாருங்கள். காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் மாலையில் அஸ்தமம் ஆகி தான் போகுது. அதே மாதிரி தான் நிலவும் ஈவினிங் வரக்கூடியது விடிய காலையில் இல்லாமல் இருக்குது. ஒரு காலநிலையை பாருங்களேன், இப்போ அவ்வளோ வெயில் அடிக்குது, அப்படியேவா இருந்துட போகுது? நிச்சயமாக மாறப்போகுது. மழை வந்துச்சுன்னா கூலாக போகுது. அதனால் நம்ம மாத்திரம் ஏன் அதுக்குள்ளேயே இருக்கணும்? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆயிரும். கவலையாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து காலில் முள் குத்துது அப்படின்னா, ஐயோ முள் குத்துச்சுன்னா அப்படியேவா இருக்கோம், முள்ளை பிடுங்கிறதுக்கு தானே பார்ப்போம். பிடுங்கிட்டு அந்த நிலையிலேருந்து வெளியே வரதான் பார்ப்போம். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கஷ்டத்துலேயே இருந்து எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே புலம்பிகிட்டு இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்கும், அது ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பெற்றோர்கள். அதை எப்படி நம்ம செலவு பண்ண போகிறோம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது முக்கியம். பெருசாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும். அது எப்படிங்க நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னை சுற்றி இவ்வளோ நடக்குது, அவ்வளோ நடக்குது, நடந்துட்டு போகுது. உங்களை சுற்றி தான் நடக்குது, சுற்றி நடக்கலாம், ஆனால் நமக்குள்ளே நடக்கக்கூடாது. என்ன வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்க போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நிமிஷம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணும் இல்லையா. ஹாப்பினஸ்ஸுங்கிறது வெளி உள்ளவங்களாம் கொடுக்கறது இல்லை, நம்மளே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஒரு ஆளாலேயோ இல்லை ஒரு பொருளாலேயோ நமக்கு அது கிடைக்கிது அப்படின்னா அது நிரந்தரமே கிடையாது. நிரந்தரமான சந்தோஷங்கிறது அது ஒரு நிலை. நம்ம தான் நம்மளை அது மாதிரி வச்சுக்க முடியும்.
ஹாப்பினஸ்னால் நீங்கள் உடனே ஆடி பாடி கொண்டாடி அப்படி தான் இருந்தால் தான் ஹாப்பினஸ்ன்னு நினைக்காதீங்க. ஹாப்பினஸ்க்கு இன்னொரு பேர் சொல்லலாமான்னா அமைதியாக இருங்க. என்ன வேணால் புயல் அடிக்கட்டும், என்ன வேணாலும் அடிச்சிட்டு போட்டுமே, அது பாட்டுக்கு அடிக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். இந்த வாழ்க்கையை ரொம்ப அற்புதமான அந்த மனித வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் சிந்திச்சுட்டு என்ன டிப்ரெஷனில் எல்லோரும் தள்ளிட்டாங்க. இப்போது இந்த டிப்ரெஷன்னாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருமே தப்பு, எல்லாருமே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்கள நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்குது. யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்போது இந்த டிப்ரெஷன் எதுக்காக காரணம்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு அவங்கள விட நீங்கள் தான் முதல் காரணம். ஏன்னா உங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்ன தான் அவங்க பண்ணிட்டாங்க, என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்கிட்டேருந்து இது போயிடுச்சு, அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்மளை முன் நிறுத்தி தான் எல்லாமே நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்ணை திறந்ததுக்கப்புறம் தான் இந்த உலகம் இல்லையா? கண்களை திறந்தால்தான் உலகம். அப்போ யார் பார்க்குறா அந்த உலகத்தை? நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உலகம் கண்ணுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை பார்ன்னு சொல்லலை. காலையில் எந்திரிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னா உலகம் இருக்குது. தூங்கும்போது எங்கே போச்சு? யோசிங்க, நிறைய யோசிக்கணுங்க, சிந்திக்கணும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? இதிலேருந்து நம்ம ஏன் வர முடியல நம்மளால் வெளியில்? என்ன பண்ணால் நம்ம வெளியே வரலாம்? வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அது கடலில் ஏற்பட்ட அந்த டிப்ரெஷன் அழகான ஒரு மலையை கொடுத்துட்டு போகிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் உங்களால் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? இல்லை எல்லாரையும் நாசம் பண்ண போகிறீங்களா? நம்ம எல்லோரும் நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு அழிவோம். அந்த டிப்ரெஷன் எப்படி தன்னைத்தானே அழிச்சிக்குதோ அந்த மாதிரி தான். அதனால் அதை விட்டுட்டு வாங்க, வெளில வாங்க. உலகம் மிகப்பெரியது. சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு நான் இதுக்குள்ளேயே இருக்கிறேனேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறத விட வெளியில் பாருங்கள். நல்ல ஒரு சுவாசம் எடுங்க. வெளியில் போய் இயற்கையில் போய் நில்லுங்க. மரம் பாருங்கள், மரத்தை பாருங்கள், செடி கொடிகளை பாருங்கள், அனிமல்ஸை பாருங்கள். அதுங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கா? அது வேலையை நம்ம வேலையை செஞ்சால் எந்த டிப்ரெஷனோ எதுவுமே நம்ம தாக்க வராது. நம்ம வேலை என்னங்க? நமக்குன்னு ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன். என்னுடைய வேலை இன்றைக்கி என்னென்னா, இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா, அப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னா, அங்கே என்ன வேலை இருக்கோ அது மாத்திரமே பார்க்குறேன். ஓவர் திங்கிங் பண்ணவே வேணாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. டிப்ரெஷன் அப்படிங்கும் பொழுது நம்ம மனசு தான் காரணம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம ஹெல்த்தும் காரணம். உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் உடம்புல இல்லைன்னா நேச்சுரலாக டிப்ரெஸ்டு மூடில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. அது ஓவர் திங்கிங்கு, டிப்ரெஷன், இதுக்கு எல்லாமே நம்ம ஹெல்த்தும் ஒரு காரணம். அது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. மனசையே குறை சொல்லுவாங்க. இல்லை, கரெக்டாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. தேவை சத்து மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் சரி பண்ணாலே டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா எனக்கு அப்படி சரியாச்சு. நானும் இந்த மாதிரி தான் குறை சொல்லிக்கிட்டு அவங்க தப்பு, இவங்க தப்பு, இல்லை நான் தான் தப்பு, இந்த மாதிரிலாம் ஆகிட்டு வரேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்றைக்கு சரியான ஒரு சரி விகிதமான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனேனோ அதிலிருந்து எனக்கு அது டிப்ரெஷனுங்கிற வேர்டும் தெரியாது. ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகிறதில்ல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதில்ல, ரொம்ப ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம உடம்புல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது இல்லையா, அணுக்கள்னு சொல்கிறோம். அந்த அணுக்களுக்கு நம்ம சாப்பாடே போடுறதில்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 8 வகையான பசி அப்படின்னு சொல்கிறாங்க. கண் பசி, காது பசி. கண் பசி என்னென்னா, ஒரு சாப்பாடு அழகாக யாராவது டிஸ்பிளே பண்ணியிருந்தது பார்த்தோன்னா அது சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடும். காது யாராவது சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குங்க அந்த கடையில் போய் சாப்பிட்டிங்கன்னா இப்படி வாயில் வச்சு அப்படி மெல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டு நினச்சோம். அம்மா பண்ண அந்த காஃபி போட்டு கொடுக்குற காஃபி, அந்த டேஸ்ட் வந்தாலே காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துடும். இந்த மாதிரி இருக்குது. உடம்பு பசியும் இருக்குது, உடம்பு திடீர்னு பசிக்கும் இருக்குது. ஆனால் செல்லுலார் பசின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸுக்கும் பசிக்கும். அதுக்கு சாப்பாடு போடணும். நம்ம போட்டால் தான் அவங்கெல்லாம் நமக்கு நல்ல நம்ம உடம்பை பாதுகாத்து கொடுப்பாங்க.
இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் காரணம்னா செல்ஃப் லவ். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் வேணும், செல்ஃப் லவ் வேணும் இல்லையா? அது செல்ஃப் லவ் இல்லாமல் நீங்கள் அந்த லவ்வை வேறு யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. ஐ ஆம் த பெஸ்ட், எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், கண்ணாடி முன்னாடி நின்று ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்களேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சைக்கலாஜிக்கலாக ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்ன விஷயம் இது. நீங்கள் சந்தோஷமாகவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, புருவங்களை உயர்த்தி சிரிக்கிற மாதிரி இப்படி வச்சாலே நம்ம நரம்பு மண்டலம் அத்தனையும் முகத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் மூளைக்கு அனுப்புகிற செய்தி என்ன தெரியுமா? ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. அதனால் நீ ஹாப்பியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஃபேக்காக கூட ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மூளைக்கு ஒரு விஷயத்தை போயிடுச்சுன்னா அந்த மூடாக நம்ம மாறிடுவோம். ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சும்மாவாக இப்படி சிரிச்சு பாருங்களேன். பக்கத்தில் யாராவது போனால் சரிங்க, லிஃப்ட்டில் போகும்போது யாராவது பார்த்தீங்கன்னா சரிங்க, ஒரு இதுக்கு போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா ஸ்மைல் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுதாங்க உண்மையான சந்தோஷம். அடுத்தவங்க நம்ம கொடுக்குறது தான் சந்தோஷம்னு நினைக்காதுங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதும் நமக்கு சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நமக்கும் சந்தோஷம் ஜாஸ்தியாகிட்டே வரும். அதனால் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸை பாருங்கள். நான் ரொம்ப ஆழ்ந்த மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தான் இருப்பீங்க. அதிலேருந்து நான் வெளியே வர போகிறேன். நான் எப்போவுமே பெஸ்ட்டு, எப்பேற்பட்ட சூழ்நிலைனாலும் அதை தாண்டி நான் வந்துடுவேன். ஐ கேன் டூ இட் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட். இல்லை நான் இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கணும். சரி தானே? உங்களுடைய பார்வை என்னங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி.